இப்ப நம்ம ஹீரோ அடுத்த நாள் காலையில ஆடுங்களோட சத்தத்த கேட்டு எழுறாரு. அங்க ஒரு பெரியவர் ரொம்ப வருஷமா வேலை செஞ்சுட்டு வராரு. அவர நம்ம ஹீரோவ கூப்பிட்டு கறந்து வச்ச ஆட்டுப்பால எடுத்துட்டு போய் உள்ள இருக்கிற கப்பிலுக்கு குடுன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு தமிழ தவிர வேற எந்த மொழியும் தெரியாது. நம்மள தான் குடிக்க சொல்றாருன்னு அந்த பால குடிச்சர்றாரு. ஹீரோ கையில இருந்த அந்த கப்ப புடுங்கின பெரியவர், இது உனக்கு இல்லன்னு அவருக்கு புரியிற மாரி சொல்லி, கபிலுக்கு எடுத்துட்டு போய் குடுன்னு சொல்றாரு. அந்த கபிலும் அந்த பால குடிச்சிட்டு ஹீரோ கிட்ட ஏதோ சொல்றான். நம்ம ஹீரோவ என்ன விட்டுடுங்க நான் இங்கிருந்து போயிடுறேன்னு சொல்லி கால்ல விழுந்து கெஞ்சுறாரு. அந்த நேரத்துல ஹீரோவையும் அவரோட ஃப்ரெண்டையும் கார்ல ஏத்திட்டு வந்தவன் வரான். அவன்கிட்ட போய் ஹீரோ கம்பெனி வேலைன்னு சொல்லி தான் விசாக்கு பணம் கொடுத்தோம்னு சொல்லி பணத்தை வாங்கினவனோட போட்டோவையும் அட்ரஸையும் காட்டுறாரு. இதை பார்த்துட்டு அந்த கஃபீலுங்க அவர் கையில இருந்த நோட்டை கிழிச்சு போட்டுட்டு அவரை பார்த்து ஏதோ சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் விட்டு வெளியே கவலையா உட்காந்து இருந்த ஹீரோவை கூப்பிட்டு அவங்க சுட்டு வச்ச ரொட்டியை சாப்பிட கொடுக்குறாங்க. அவரும் பசியில அதை வாங்கி சாப்பிட்றாரு. ஆனா அவரால் சுத்தமா அதை சாப்பிடவே முடியல. அங்க வேலை செய்யற பெரியவர்கிட்ட போய் இங்க ரோடு எவ்வளவு தூரம் இருக்குன்னு கேக்குறாரு. அதுக்கு அவர் ஹீரோவை பார்த்து சிரிச்சிட்டு ரொம்ப தூரம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நைட் தூங்கும்போது அவர் ஒய்ஃபோட பேரை ஒரு நோட்ல எழுதி பாக்குறாரு. அப்பதான் அவர் ஒய்ஃப் சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்து ரொம்பவே அழுந்துடுறாரு. அடுத்த நாள் காலையில ஹீரோ பாத்ரூம் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த கபில் வந்து அவரை எட்டி உதைச்சிட்டு தண்ணியை எடுத்துட்டு போயிடுறான். இவர் தண்ணி இல்லாம என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. அதுக்கு அங்க வேலை செய்யற பெரியவர் மணலை பயன்படுத்திக்கோன்னு சொல்லிடுறாரு. அங்க டேங்கர்ல தண்ணி நிரப்ப வந்த டிரைவர் கிட்ட என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போறீங்களான்னு கேக்குறாரு. இதை பார்த்து அந்த கபில் அங்க வந்து டிரைவர் கிட்ட இவன் என்ன சொன்னான்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த டிரைவர் இவன் என்ன சொன்னான்னு எனக்கு புரியலன்னு சொல்லிடுறான். உடனே அந்த கபில் தலையிலிருந்து சாட்டி எடுத்து ஹீரோவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். இதுல கடுப்பான ஹீரோ என்னை எதுக்கு அடிக்கிறீங்கன்னுட்டு சாட்டி இழுத்து பிடிச்சிக்கிறாரு. இதை பார்த்து உள்ள போன கபில் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து ஹீரோவை சுட பாக்குறான். ஹீரோ நான் எதுவும் சொல்லலன்னு அந்த துப்பாக்கியவும் இழுத்து பிடிச்சிக்கிறாரு. உடனே அந்த கபில் ஹீரோவை பார்த்து ஏதோ சொல்லிட்டு அவரை கீழே தள்ளி துப்பாக்கியால அடிச்சு தலையை உடைச்சிடுறான்.